இன்னைக்கு நாம கல்கி படத்துல இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கதையில பிரபாஸை நீங்க ஒரு ஹீரோவா நினைச்சா அதுதான் மிகப்பெரிய தப்பு. பிரபாஸ் பாத்தீங்கன்னா அந்த கதையில ஒரு வில்லன் மாதிரி தான் நடந்துப்பாரு. கல்கி படத்தோட ராமாயண கதைகள்ல வேணா பிரபாஸ் ஒரு ஹீரோவா இருக்கலாம். ஆனா காசில இருக்கிற பிரபாஸ் பாத்தீங்கன்னா சுப்ரீம் குள்ள போகிறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போற ஒரு வில்லன் மாதிரி தான் இருப்பாரு. பிரபாஸை பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடோல தான் காமிச்சிருப்பாங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம சுப்ரீம் குள்ள போகிறதுக்காக அமிதாப் பச்சனே அவர் எதிர்ப்பாரு. படத்துல ஒரு ஹீரோயின் காமிச்சு 10 நிமிஷம் தான் பாத்தீங்கன்னா கதையில வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கல்கியோட செகண்ட் பார்ட்ல இவங்களுக்கு பெரிய ரோல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட 3D எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம்ல கண்ணாடி போட்டாலும் போடலனாலும் ஒரே மாதிரி தான் தெரியுது. அதனாலே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்ல டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா இந்த படத்தை ராமாயணத்தோட கனெக்ட் பண்ணாம ஒரு நார்மல் படமாவே இருந்தா படம் வேற லெவல்ல ஓடி இருக்கும். உலகநாயகன் கமலஹாசன் வந்த சீன்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கும். சீன்ல ஒரு டயலாக் ஒன்று சொல்லிருப்பாரு, எத்தனை யுகங்கள் ஆனாலும் மனுஷனால மாறவும் முடியாது மாறவும் தெரியாதுன்னு சொல்லிருப்பாரு. இந்த சுப்ரீமோட வளர்ச்சியே மனுஷ குலத்திலிருந்து வெளியே வந்து ஒரு சாகாவரம் பெறணும் தான் நினைக்கிறாங்க. அதுக்காக புது பிரபஞ்சத்தையும் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. படம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையா சொல்லிட்டு மறக்காம எங்கூட கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் சேன்.